ரொம்ப 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 வருத்தமாக இருக்குங்க. இங்கே ஒரே காரில் வந்து இறங்குறீங்களேங்க, அது எவ்வளோ பெரிய தவறுங்க. அது இந்த சூழ்நிலையில் சொல்ல வரேன். சிவடங்காதில் சண்முகம் மாதிரி நான் இப்படித்தாங்கிறது மாதிரி உங்களுக்கு செயல்பட்டுருந்தா, அப்போ வந்து உங்களை பற்றி நல்ல உயர்வை நினைத்து கொண்டவர்களுடைய முகத்தில் டோட்டலாக கரியை பூச்சிட்டிங்கன்னு தானே சொல்ல முடியும். நடந்த சமூகம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, நமக்கே இருக்குன்னா சங்கீதா அவர்களுக்கும் 2 பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. மக்கள் உங்களை வந்து இது விரும்பின நேசிட்டாங்களே, அவருடைய மனசை பார்த்தீங்களா? உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாது. விஜய் அவர்கள் திருச்சா ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க பாருங்க, லாஸ்ட் வைப்பாங்க ஒரு ட்விஸ்ட்டு. வணக்கம் சார். வணக்கம். விஜயின் நேற்றைய பதிவு அவர் போடலை, பட் அவர் சொல்லி தான் இந்த பதிவு வெளியாயிருக்கு. த்ரிஷா கூட ஒரு திருமண நிகழ்வுல கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் பூதாகரமாக சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதுங்க, ரொம்ப 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 வருத்தமா இருக்குங்க. விஜய் ஏன் இதை செய்தாரு? ரிசப்ஷன் போன தப்பு இல்லைங்க, போங்க. நீ ஏஜிஎஸ் இடத்துல கோட் படம் பண்ணியிருக்கீங்க, தாராளம் போங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நீ பாட்டுக்கு வண்டி ஏறி திரும்பி வீட்டுக்கு போயிடுங்க. அதுதான் முறை. இங்கே ஒரே காரில் வந்து இறங்குறீங்களேங்க, அது எவ்வளோ பெரிய தவறுங்க. அது இந்த சூழ்நிலையில் சொல்ல வரேன். அரசியல் நோக்கத்தோடு நீங்கள் போகும்போது இந்த செயல்பாடு எப்படி இருக்கும்? பட் அங்கே நீங்கள் திரிஷாவோட ஒரே காரில் வந்து இறங்குறீங்க, ஒன்றா நடந்து போகிறீங்க, ஒரே காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கீங்க, பக்கத்தில் நின்றுட்டு உரசிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வெளியே விடுறீங்க போது அந்த இடத்துல சங்கீதா நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. சங்கீதா இருக்க வேண்டிய இடம் அது. அதுதான் முறை. நீங்கள் இங்கே திரிஷா கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஓகே, 3-4 நாளாக பூதாகரமாக வெடிக்க வச்சதுன காரணம் என்ன? பட் அதை நீங்கள் ஆஃப் பண்ண தான் பார்த்துருக்கணும். நம்மளும் விஜயும் சங்கீதம் பசங்களோட சேர்ந்து வாழணுங்கிறத நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம நாடகத்தின் வெளிப்பாடை காமிச்சிருக்கோம். ஏதோ நடந்துச்சு, ஓகே, இனிமேல் நடக்காத அளவு பார்த்துக்குங்க அப்படிங்கிற அளவு பேசப்பட்டு அவருக்கு விருப்பமானவர்கள் வந்து ரொம்ப விரும்பினதா தான் சேர்ந்து வாழணுங்கிறது. நம்மளுடைய அதை நேயர்கள் கூட நிறைய பேர் கருத்துக்கள் வந்து பகிர்ந்தாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி சேர்ந்து வாழணும் அவங்க அப்படி கோயிலெல்லாம் பூஜை பண்ணதெல்லாம் சொன்னாங்க. இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? சுக்குநூறாக உடைச்சிட்டிங்கல்ல. நேற்று வந்த வீடியோ எடுத்து போட சொன்னதே விஜய் தானே போட சொல்லியிருக்காங்க. அதில் வேற இந்த கில்லி பாட்டு வேற வரும் உங்களுக்கு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி இந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எப்படி பார்க்குது? உண்மையிலேயே மனசு வலிக்குது. நேற்று நடந்த இந்த சம்பவம் விஜய் விரும்புபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வலியை வந்து விஜய் கொடுத்துருக்காருன்னு தான் தோணுது. 3 நாட்களாக விஜய் மீது அவதூறு பரப்புகிறார்கள்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண சோசியல் மீடியாவில் உள்ளவங்க, ஜேர்னலிஸ்ட், அப்புறம் வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பேரிடியா இருக்கு. ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கல. விஜய் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஒரு கண்மூடித்தனமா விஜய் நம்பினவங்களுக்கு விஜய் இப்படி பண்ணது என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து? இல்லை, அதுதான் அவர்கள் விரும்பின எல்லாத்துக்குமே தலை தூக்கி இடியை வச்சு அடிச்சிட்டார். அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம அதுவும் மறுப்பதற்கு இல்லை. விஜய் இந்த நல்லது பண்ணால் நம்ம நல்லது பண்ணிருக்கான்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சரியில்லாமல் ஒரு தவறு பண்ணும்போது நம்ம தவறை சுட்டி காட்டி தான் இருந்தோம். அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஏன்னா விருப்பப்பட்டு பேசினவர்கள் நிறைய பேர் நீங்கள் வரணும், தமிழகத்தில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. தனி ஒரு மனிதனாக வர்றாரு, கூட்டணிங்கிறது யாருமே உள்ளே வரல, போராடுறாரு. ஸோ அந்த போராட்டத்தை வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா தெரியாது. மக்கள் விருப்பம், மக்கள் யாரை உட்கார வச்சாலும் சந்தோஷம் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களும் சிறப்பாக செய்யணும், யார் ஆட்சிக்கு வந்தாலுமே. அதான் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி வர்றீங்க, அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் வருது. ஒரு விஜய் வர்றாரு, 220 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு இல்லையா, நம்மளும் ஜாலியாக சம்பளத்தை வாங்கி சுற்றலாம்னு சொல்லியிருக்கோம். பட் அப்படி இல்லை, வர்றாருங்கும் போது உங்கள் மேலே ஒரு பிரியம் வந்தது. எல்லாருக்குமே விஜய் பிடிக்காதவர்களுக்கும் உங்கள் மேலே பிரியம் வந்தது. நீங்கள் வரணும், ஏன் சுற்றி எல்லா பேர் அரசியல் அடிக்கிறீங்க, அவரை ஜனநாயக படத்தை வெளிவிடாமல் தடுக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு பண்ணும்போது எல்லாருக்குமே மூஞ்சில் கரிய பூசுற மாதிரி ஒரு சம்பவத்தை நேற்று திரிஷா ஒரே காரில் கூட்டு வந்து இறக்குனது. அவர்கள் அதாவது அவருக்கு ஆதரவாக பேசுகிறவர்களும் சரி, அது ஆதரவுனா என்ன, ஒரு தனி மனிதன் வர்றார், போராடுறார், வந்து தான் பார்க்கட்டுமே, ஒரு மாற்றத்தை உருவாக்கி நினைக்கிறாரு, சரி உருவாக்கட்டுமே அப்படிங்கிற வெளிப்பாடில் அவருடைய, அதாவது விஜயை பற்றி இங்கே பிடித்தவர்கள் பேசுனது. பிடிக்காதவர்கள் வந்து விஜய் அடித்தாங்க, அது வேறு விஷயம். பட் அதையும் நீங்கள் பார்த்தீங்க, இப்படி பேசுறது நீங்கள் பார்த்தீங்க, மக்களுடைய ஆதரவை பார்த்தீங்க, பெண்களுடைய ஆதரவை பார்த்தீங்க, ரசிகர் தொண்டர்களுடைய அந்த அன்பை ஆரவார்த்தையும் நீங்கள் பார்த்தீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி சிவடங்காதில் சங்குனது மாதிரி நான் இப்படித்தாங்கிறது மாதிரி உங்களுடைய செயல்பட்டு அப்போது வந்து உங்களை பற்றி நல்ல உயர்வை நினைத்து கொண்டவர்களுடைய முகத்தில் டோட்டலாக கரியை பூச்சிட்டிங்கன்னு தானே சொல்ல முடியும். இதே இது தஞ்சாவூர்லேருந்து வரும்போது 2 மாணவர்களுடைய நிலைமை என்னாச்சு? பைக் ஆக்சிடெண்ட்டில் பார்த்துட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் பிளட் சீரியஸாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல,
பட் அங்கே நீங்கள் போய் பார்த்துருக்கணும் இல்லையா? உடனே நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் மாணவர்களை போய் பார்த்துருக்கணும். அதுதான் சரியான முறை. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கோ என்ன ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன செலவாகுதுன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கேட்டுட்டு அது 5 லட்சமோ 10 லட்சமோ ஸோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லுவார்கள். உடனே இந்த பணத்தை 2 பேர்ட்டு கட்டியிருக்கணும். இல்லை நீங்கள் தான் போக முடியும்னா உங்களுடைய நிர்வாகிகள் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் யாரையும் ஒருத்தர் அனுப்பிச்சி வைக்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பேரண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவருக்கு என்ன நிதி உதவி வேணுமோ செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை சொன்னதாக தகவல் வரல, எனக்கு தெரியல. ஆனால் நேற்று நீங்கள் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு போய் ஜாலியாக இருப்பதும் உடன் நடித்த அந்த திரிஷாவோட நீங்கள் போய் இறங்குனதும் எப்படி பார்க்கறதுங்க? உண்மையிலேயே ரொம்ப 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 வேதனைக்குரிய விஷயம் இது. அந்த வழி யாராலையும் மறக்க முடியாது. நேற்று நடந்த சமூகம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நமக்கே இருக்குன்னா சங்கீதா அவர்களுக்கும் 2 பசங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்ப நான் அந்த கேள்வியை தான் கேட்க வந்தேன். இது ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையா பாக்குறதா, இல்ல பொதுவெளிக்கு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவர் இப்படி பண்றாருன்னு பாக்குறதா? எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும். அதுதான் ஒரு தலைவனாக நீ உருவாக்கி கொண்டதற்குடைய அர்த்தம் இருக்கும். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி இல்லையா? ஒரு நடிகர் நீங்க நிறைய விஷயங்கள மாஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்க சினிமாவில் சொன்னா மட்டும் பத்தாது. ரியல் லைஃப்ல நீங்க சொல்லணும். உங்க மேல இந்த நம்பிக்கை எடுத்து உடைச்சிட்டீங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. இப்போ ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, மக்கள் உங்களை வந்து இது விரும்பினாங்க நேசிட்டாங்களே, அவங்களுடைய மனசை பார்த்தீங்களா? உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாது. விஜய் அவர்கள் ஜாலியாக படத்தில் நடிச்சுட்டு ஹாப்பியாக பண்ணிட்டு வச்சு 2 படம் பண்ணிட்டு 450 கூட வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓகே, குடும்ப வாழ்க்கை பிடிக்கலையா, ஓகே சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு பசங்களை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு சங்கீதா செட்டில் பண்ணிட்டு நீங்கள் பிடித்த நடிகோடு நீங்கள் பாட்டி ஜாலியாக போயிருந்துருக்கலாம். ஆனால் இது நிரந்தரம் இல்லை. தயவுசெய்து வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு நிரந்தரம், உங்களுடைய தொண்டர்களும் நிரந்தரம், தமிழக மக்களும் நிரந்தரம், நடிகை நிரந்தரம் இல்லை. அவர் எதை நோக்கி வர்றாங்கன்னு தெரியுமா? திரிஷா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க, லாஸ்ட்டாக வைப்பாங்க பாருங்க ட்விஸ்ட்டு. நேற்று வந்ததுக்கு பிறகு ஒரு பேரை நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா யாருமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இல்லையா? சங்கீதாவே யூஸ் பண்ணல. ஏன்னா அஃபிஷியலா ஒரு விஷயம் நமக்கு தெரியாத நம்ம எதையுமே பண்ணல. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஒரே காலை கூட்டு வந்து இறக்கிட்டு 2 பேரும் ஒன்றா போகும் போது ஒரு என்ன சொல்லுவது? நம்ம வருத்தமாக இருக்கு இல்லையா? விஜய் மீண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதுவும் பேசுகிறோம். நம்ம இப்போ கடைசியில் ஓகே விஜய் அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க இல்லையா? திரும்பி பார்த்தா ஸோ குடும்பம் இருக்காது. அவர்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு பசங்களோட போயிடுவாங்க. இன்னைக்கு பசங்க நல்லபடியாக லைஃப்பில் நல்லா ஸ்டடி நல்லா படித்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உயரத்தில் இருக்கிறனா அதுக்கு முழுக்க 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 சங்கீதா காரணம். அது மறுப்பதற்கே இல்லை. சங்கீதாவுடைய வழியை நம்ம உணர்ந்திருக்கோம், நிறைய இதில் சொல்லியிருக்கோம். நம்ம அது மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இந்த பசங்களுடைய முக்கியமான சில விஷயங்களை வந்து பார்த்தார், மறுப்பதற்கு இல்லை. நல்லா படிக்கணும், செயல் பண்ணணும், ஒரு அன்பு வச்சிருக்காரு, லவ் வச்சிருக்காரு விஜய், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. நல்ல அஃபெக்ஷன் உள்ளவர், சங்கீதா மேலேயும் அன்பு வச்சவர், பசங்க மேலேயும் வச்சவர். அதனால் ஒரு நடிகைனாலும் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்கூடிய ஸோ நிலைமைக்கு உங்களை வந்து ஆளாக்கிட்டாங்கல்ல, அதுதானே வருத்தமாக இருக்குது. விஜய் நடுத்தருவில் கொண்டு நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நீ திரும்பி பார்க்கும்போது யாருமே என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல விஜய் அவர்கள் இல்லையா? யோசிச்சிருந்தானா இந்த செயலை உருவாக்கி இருக்க மாட்டார். நேற்று ஓகே சார், விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வு எப்படி சார் இருக்கும்? கேள்விக்குறி தாங்க. உண்மையிலே வருத்தமாக தாங்க இருக்கு. ஒரு அரசியல் வாழ்க்கை எப்படி இனிமேல் போகுங்கிறது தெரியல. கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்குமே இது கெட்ட பேர் உருவாக்கும். நீங்கள் பண்ணின ஒரு விஷயம் அவர்கள் கூட எப்படி போய் பேசுவாங்க மக்கள்கிட்ட? இப்போ நீங்கள் எப்படி அடுத்த மேடையில் பேச முடியும்? என்ன பேசுவீங்க? இப்படி நிறைய கேள்விகள் வருது இல்லை? அப்போ எதையாவது ஒன்று உங்களுக்கு அதாவது ஒன்று கிடைக்கணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து அரசியல் வாழ்க்கை தேவைன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நடிகையை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வரணும். இல்லை எனக்கு நடிகை தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை, அரசியல் முக்கியம் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்துட்டு உங்கள் முடிவை தெரிவிச்சுட்டு தமிழக மக்களுக்கு அதாவது ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு உங்கள் ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் கொடுத்துட்டு உங்களுடைய வந்து அடுத்த கட்ட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் கேள்வி கேட்கப்படுது, அவருடைய சொந்த வாழ்க்கையில் கேள்வி கேட்கப்படுறது இல்லை. நீங்கள் பொது உடைமையில் வந்ததுனால தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா பேருமே இல்லையா? பட் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் வைப்பார். எலெக்ஷனுக்கு பிறகு வைக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் அவர் எப்படி பார்க்க போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு சூறாவளியை உருவாக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்கு, புயலுக்கு இப்ப அமைதின்னு சொல்லியிருக்கோம்.
அந்த புயல் அமைதியாக போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் சூறாவளி உருவாக்கி விட்டீங்க. இது எப்படி பார்க்குது? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க விஜய்க்கு நம்ம சேனல்லே நிறைய நம்ம பாசிட்டிவா பேசியிருக்கோம். அவதூறுகளை பரப்பாதீங்க, ஆதாரமற்ற தகவலை பரப்பாதீங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னதுக்குலாம் நமக்கே நிறைய கமெண்ட்ஸ் வந்து Yes, நீங்க வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்கிற மாதிரிலாம். நம்ம காசு வாங்கிட்டு பேசுறதுக்காண்டி நம்ம அதை பேசல. ஆதாரம் இல்லாம ஒரு நடிகர் மேலேயும் ஒரு தலைவர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்படி நமக்கு தெரியாத விஜய்க்கே நம்ம இவ்வளவு ஒரு சப்போர்ட்டை நம்ம பண்ணியிருக்கும் பொழுது, ஆனா விஜய் இது எதையுமே யோசிக்காம நமக்காண்டி வேணாம், ரசிகர்கள் நமக்காண்டி இவ்வளவு பேர் வெளில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற போது இதை எதையுமே பார்க்காம வெளிப்படையா உடைச்சது என்ன காரணம் சார்? இல்லை, அதுதான் அவர் வந்து இதே ஒரு முடிவு எடுத்திருக்கார். அந்த முடிவுல இருந்து அவர் மாறுறது மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க 2 பேர் பிரிந்தவர்கள், இவ்வளோ பிரச்சனைக்குள்ளவர்கள் ஒன்று சேரணும், நிம்மதியாக வாழணுங்கிற நோக்கத்தோட நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். கமெண்ட்ஸு நமக்கு நிறைய விஷயம், நீங்கள் நினைப்பது நல்ல விஷயம், நாங்களும் அதை நினைக்கிறோன்னு சொல்லி நேரில் கமெண்ட்ஸ் போட்டதெல்லாம் இருக்குது, பார்த்தாலே தெரியும் இதை. அப்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போராடி ஒரு மனிதன் வர்றாரு, தனியாக வர்றாரு, ஒரு ஆதரவு தெரிவித்து மக்கள் மத்தியில் என்ன நீ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கன்வே பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ அது எல்லாமே நீங்கள் வந்து சுக்குனும் உடைச்சிட்டார், டோட்டலாக எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர் இனிமேல் விஜய், இது வரைக்குமே விஜயை பற்றி யாருமே எந்த கட்சி தலைவரும் பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணலை, பேசலை, பொருட்படுத்தலை. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக விட்டுருவாங்க. விஜயை அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிட்டாருப்பா, இனிமேல் நீங்கள் லிஸ்ட்டில் எடுக்காதே, மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு ஈஸியாக ஒரு லைனில் முடிச்சிருவாங்க. இப்போ தனக்குத்தானே யானை வந்து தன் தள்ளியே மண்ணளவில் போட்டுக்கின்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதுதான் விஜய் தனக்குத்தானே மண்ணளி போட்டுக்கிட்டாருன்ற மிகப்பெரிய கேள்வி நேற்று இரவு வந்து எழுந்திருக்கு. விஜய் சங்கீதா விவாகரத்து உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தானே சார் நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட விஜய் சங்கீதா விவாகரத்து நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் இதை வந்து இது உறுதி செய்யப்படுறது மாதிரி தான் நேற்று ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருக்கார். அப்படிதான் தெள்ள தெளிவாக தெரியுது. அப்போது எலெக்ஷன் வரைக்கும் அவருடைய குரல் வராது. எலெக்ஷன் முடிந்த பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவு நிச்சயமாக அவருக்கு ஒரு மைனஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாசிட்டிவான ஒரு முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பாக சரி, ஏதோ ஒரு மனிதர் தவறு பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு, பரவாயில்ல, இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும் சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நம்மளும் வந்து நிறைய 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், சங்கீதாவும் விஜயும் பசங்களோட ஒன்றா இருக்கணும். தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அவர் ஏதோ ஒரு இலக்கிய நோக்கி போகிறாரு, போகட்டும், மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவான்னு தெரியாது, ஏதோ ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வர்றாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நினச்சாங்க. பட் இன்னைக்கு எதுவுமே கிடையாது, என்னுடைய சொந்த வாழ்க்கை தான் ரொம்ப இனிமையானது, மற்றவர்களை பற்றி கவலை இல்லை எனக்கு அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் ஒரு பிம்பத்தை நேற்று மாலையில் வந்து விஜய் உருவாக்கிட்டார். அது உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செயல். இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. பட் இதன் மூலமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை பணம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.